அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பாலிசி நோட் பார்க்க போறோம் அப்படின்னா, மைனாரிட்டீஸ் வெல்ஃபேர் பத்தி பார்க்க போறோம். சிறுபான்மையினர் நலத்துறை அப்படிங்கிறது. இந்த பாலிசி நோட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப சின்ன பாலிசி நோட் தான். அ கம்மியான டேட்டாஸ் தான் இருக்கும். மேலோட்டமா படிச்சாலே போதும். பெரிய அளவுல இதுலருந்து கொஸ்டின்ஸும் வந்த மாதிரி இல்ல. சரிங்களா? ரைட். ஸோ முதல்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிசர்வேஷன் குடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் என்ன பண்றாங்க, 2007ஆம் ஆண்டு தமிழகத்துல வந்து பிசி அப்படிங்கிற ரிசர்வேஷன்ல 30% இருந்திருக்கும். அதுல 3.5% எடுத்து பிசிஎம் முஸ்லிம்ஸ்க்குன்னு தனியா குடுத்திருப்பாங்க. பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டீஸ் கமிஷன். எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, நேஷனல் மைனாரிட்டீஸ் கமிஷன் பத்தி கேட்டிருந்தாங்க. நேஷனல் மைனாரிட்டீஸ் கமிஷன் ஆக்ட் 1992ல வந்திருக்கும். செட்டப் பண்ணது 1993ல செட்டப் பண்ணியிருப்பாங்க. இத பேஸ் பண்ணி ஒரு கரெக்ட் பேர், இன்கரெக்ட் பேர் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு மைனாரிட்டீஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1989லயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் அதுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து அப்படிங்கிறது எப்ப கிடைச்சிருக்கும்னா, 2010ல தான் வந்து சட்டப்பூர்வ அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். சரிங்களா? தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டீஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1989. ஆனா ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் கிடைச்சது எப்போன்னா 2010. ஓகேவா? அததான் இதுல நம்ம இந்த டேட்டாவ இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மைனாரிட்டீஸ் எக்கனாமிக் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன். இப்ப டாம்கோ அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். தமிழ்நாடு மைனாரிட்டீஸ் எக்கனாமிக் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி வரணும். இத எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா, 1999ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. கம்பெனிஸ் ஆக்ட் கீழ. மைனாரிட்டீஸோட பெனிஃபிட்ஸ்க்காக இந்த கடன் குடுக்கறது, அந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? மைனாரிட்டீஸ்ன்னு பார்க்கிறப்ப இந்தியாவுல மொத்தம் 6 மைனாரிட்டீஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அது பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லையா? அதான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், சிக்ஸ், புத்திஸ்ட், பார்சிஸ் அண்ட் ஜெயின்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடு மைனாரிட்டீஸ் எக்கனாமிக் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னா 1999ல வந்துச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது விராசத் ஸ்கீம். அதாவது இந்த கைவினைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? மைனாரிட்டி கம்யூனிட்டில இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ்க்குலாம் லோன் வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த விராசத் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது டாம்கோ பார்த்த மாரி இங்க டால்மெட்கோ. இதுவும் ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். டால்மெட்கோனா என்னன்னா, தமிழ்நாடு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டீஸ் சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இத 2021ல தான் அரசாங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டீஸோட டெவலப்மென்ட்க்காக அவங்களோட சோசியோ எக்கனாமிக் டெவலப்மென்ட்க்காக இந்த ஒரு அமைப்ப கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது தமிழ்நாடு வக்ஃப் போர்டு. இந்த தமிழ்நாடு வக்ஃப் போர்டு, வக்ஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க கடவுளின் பேர்ல கடவுளுக்காக சொத்துக்கள வந்து தானமாக குடுப்பாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய சொத்துக்கள நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து நம்ம வக்ஃப் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வக்ஃப் அமைப்புகள நிர்வாகம் செய்யறதுக்காகவே தமிழ்நாட்டுல என்ன பண்ணியிருப்போம்னா, வக்ஃப் சட்டம் அப்படிங்கிறத 1954ல கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? அந்த சட்டத்தின் அடிப்படையில 1958லயே தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தமிழ்நாடு வக்ஃப் வாரியம், தமிழ்நாடு வக்ஃப் போர்டு அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பிறகு மத்திய அரசாங்கம் வக்ஃப் சட்டத்த வந்து 1995ல மறுபடியும் கொண்டு வராங்க. அதுக்கு ஏத்த மாரி இப்ப நம்மளுடைய வக்ஃப் போர்ட வந்து அந்த 95ல வந்த சட்டத்துக்கு ஏத்த மாரி அலைன் பண்ணிக்கிட்டோம். சரியா? இப்ப வக்ஃப் ப்ராப்பர்ட்டீஸ வந்து சர்வே பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 4 வக்ஃப் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது செக்ஷன் 83 இதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஏன்னா இது ரீசென்ட்டா கான்ட்ரோவர்சியா இருந்துச்சு. என்ன கான்ட்ரோவர்சி அப்படின்னா, வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2025ல வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வக்ஃப் ஆக்ட்ட அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1995ல வந்த சட்டத்த 2013ல ஒரு சில அமெண்ட்மென்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2025ல வந்த ஒரு சில அமெண்ட்மென்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மென்ட்ல என்ன பண்றாங்கன்னா, முன்னாடிலாம் வக்ஃப் ப்ராப்பர்ட்டீஸ சர்வே பண்ணி அப்ப அதாவது நீங்க ஒரு இடத்த குடுக்குறீங்க. அது உண்மையாலுமே உங்க இடமா? இல்ல அரசாங்கத்தோட இடத்த ஏதாவது எடுத்து குடுத்துட்டீங்களா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாரியான விஷயங்களுக்காக சர்வே பண்ணுவாங்க. அந்த சர்வே பண்ணி அது இறுதி முடிவு எடுக்கிறது யார் கையில இருந்துச்சுன்னா, அந்த வக்ஃப் ட்ரிபியூனல் கையில தான் இருந்துச்சு. சரிங்களா? வக்ஃப் அமைப்பு கையில தான் இருந்துச்சு. இப்ப அந்த இறுதி முடிவ எடுக்கிறத டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்னு சொல்லி மாத்திட்டாங்க. அதனால அந்த சர்வே அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே வக்ஃப் ட்ரிபியூனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான இந்த சொத்து தகராறுகளுக்குமே அந்த வக்ஃப் சொத்துக்கள் தகராறுக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த அமைப்பே தான் முடிவு எடுத்துப்பாங்க. ஆனா மறுபடியும் இங்க பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் தலைமையில அதிகாரங்கள் மாற்றப்பட்டுச்சு. அதே மாரி வக்ஃப் போர்ட்ல வந்து
இஸ்லாமிய மதத்த சேராத மத்த மதத்த சேர்ந்த நபர்கள் வக்ஃப் போர்ட்ல உறுப்பினர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அமெண்ட்மென்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பொதுவா வக்ஃப் போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த அமெண்ட்மென்ட்ல பெண்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் இருக்கலாம்னு சொல்றது நல்ல விஷயம் தான். ஆனா, ஒரு இஸ்லாமிய மதத்தோடைய சொத்துக்கள நிர்வகிக்கக்கூடிய அமைப்புல, மத்த மதத்த சேர்ந்தவங்க உறுப்பினரா இருக்கணும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கு. அப்படிங்கிறத நம்ம எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கேஸ்லாம் போட்டாங்க. இப்ப அதெல்லாம் முடிஞ்சே போச்சு. சரிங்களா? அந்த மாதிரி வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ங்கிறத பத்தி இந்த இடத்துல நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல இருந்து அவ்வளவா நமக்கு டைரக்ட்டா கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்ல. கேட்கவும் மாட்டாங்க நமக்கு. அதுவும் 2ஏக்கு கண்டிப்பா அது வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப, ரொம்ப குறைவாக தான் இருக்கு. சரியா? அப்படிங்கிறப்ப மேலோட்டமா இத பார்த்துக்கிட்டா போதும். வக்ஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சட்டங்கள் 1954ல வந்திருக்கு. தமிழ்நாட்டுல 1958ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுல சட்டம் 1995ல வந்திருக்கு. 2013ல அமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2025ல அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் ஹஜ் கமிட்டி. ஹஜ் கமிட்டி ஆக்ட் வந்து 2022ல போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹஜ் புனித பயணத்துக்குலாம் போறாங்களே, அதுக்கு அசிஸ்டன்ஸ் குடுக்கறதுக்காக. அடுத்தது முஸ்லிம் விமன் எய்ட் சொசைட்டி, கிறிஸ்டியன் விமன் எய்ட் சொசைட்டி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? முஸ்லிம் விமன் எய்ட் சொசைட்டி அப்படிங்கிறது முகமதின் கோஷா விதோஸ் எய்ட் சேரிட்டி அப்படின்னு சொல்லி நவாப் ஆஃப் கர்நாடிக் காலகட்டத்தில 1892ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு முஸ்லிம் விமன் எய்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லி பேர் மாத்திட்டாங்க. சரியா? 1976ல இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு முஸ்லிம் விமன் எய்ட் சொசைட்டி அப்படிங்கிற பேர்ல ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதே மாரி கிறிஸ்டியன் விமன் எய்ட் சொசைட்டீஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. சரியா? பேசிக்கானது. இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். என்ன கேட்கலாம் இந்த ஏரியாவுல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர்ஸ் நியூ 15 பாயிண்ட் புரோகிராம். அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் நியூ 15 பாயிண்ட் புரோகிராம் அப்படிங்கிறது மைனாரிட்டீஸோட டெவலப்மென்ட்க்காக பிரைம் மினிஸ்டரோட ஐடியாஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்க குடுத்திருப்பாங்க. இந்த 15 பாயிண்ட்லயும் நம்ப படிச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த 15 பாயிண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு 4 பாயிண்ட்ட குடுத்துட்டு எது வரும், எது வராது அப்படிங்கிறத மாரி கேட்கலாம். இதுல ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி குடுத்துட்டு, ஆ அதுல எது வரும், எது வராது அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள்க்கு கிரேட்டர் ரிசோர்ஸஸ் ஃபார் டீச்சிங் உருதுங்கிறதுக்கு பதிலா அரபிக்ன்னு குடுக்கலாம். அந்த மாரி சிம்பிளா சேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து கரெக்ட் பேர் இன்கரெக்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ல வைக்கிறதுக்கு வாய்ப்பு. சரியா? அந்த மாரி கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்கிரம். இந்த திட்டமும் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான திட்டம் தான். இந்த ஜன் விகாஸ் காரியக்கிரம் அப்படிங்கிறது மைனாரிட்டீஸோட அ சோசியோ எக்கனாமிக் சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டி பாப்புலேஷன் எங்கெல்லாம் 25% மேல இருக்கோ, அந்த இடத்துல வந்து இந்த திட்டத்த நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஃபண்டிங் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 60:40 அப்படிங்கிற ரேஷியோல இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கு. சரியா? இந்த பாலிசி நோட் ரொம்ப ரொம்ப சின்ன பாலிசி நோட் தான். ஒரு 4, 5 டேட்டா மட்டும் தான் இதுல நம்ம படிக்க போறோம். படிக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும் படிச்சிடலாம். அதனால ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். டக்குன்னு படிச்சு முடிச்சுட்டு அடுத்த இத பாருங்க. சரியா? நன்றி.